ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டேப் CA 360 தினமொரு திட்டம் வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படக்கூடிய முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம்னா என்ன, அது குறித்த தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரிங்களா, இந்த இமேஜை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ராணுவ வீரர் ஃபோட்டோலாம் இருக்குது. அப்போது இது ராணுவ வீரரோட தொடர்பு ஒரு திட்டமாக இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது உண்மை தான். அதாவது முன்னாள் இராணுவத்தினருக்கான ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம். சரிங்களா, ரைட். பாருங்கள், இந்த திட்டம் குறித்த அறிவிப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் 2024 சுதந்திர தின உரையில் வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது நாட்டுக்காக தங்களுடைய இளம் வயதில் நாட்டை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ வீரர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இராணுவத்தில் இணைஞ்சு பணியாற்றுறாங்க. தங்களுடைய இளமை காலத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தில் கழிச்சிருந்தாங்க. அவங்க இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறமாக அவங்க ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்படக்கூடிய ஒரு திட்டமாக இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய 2024 சுதந்திர தின உரையில் வெளிப்படுத்துகிறார். அதுக்கு அடுத்த ஆண்டில் அந்த திட்டம் என்ன செய்யப்படும் சொன்னால் தொடங்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த வருடம் சரிங்களா 2025 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளில் தமிழ்நாடு முதலமைச்சரால் இந்த முதலமைச்சருடைய காக்கும் கரங்கள் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, திட்டத்தினுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக பயிற்சிகள் வழங்குவதாக இருக்கட்டும், இல்லை தொழில் தொடங்குவதற்கான நிதி சார்ந்த உதவிகளை செய்து கொடுப்பதாக இருக்கட்டும், அதற்கான ஒரு திட்டமாகத்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அதாவது முன்னாள் படை வீரர் நலத்துறை சார்பில் மற்றும் பொதுத்துறை சார்பில் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். திட்டத்தினுடைய மெயின் நோக்கம் என்ன, நான் சொன்ன அதே விஷயம்தான். முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கை உறுதி செய்திட மற்றும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட. சரிங்களா, அவங்க சின்ன வயசில் முழுமையாக தன்னுடைய இளமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டை பாதுகாப்பதற்காக செலவழிச்சிருந்தாங்க. அவங்க ஓய்வு பெற்றுட்டு வந்ததுக்கப்புறமாக ஒரு கண்ணியமான வாழ்க்கையை அவங்க சமூகத்தில் வாழணும் அப்படிங்கிறதற்காகவும் அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படணும், அவங்களுடைய குடும்பத்தினரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதற்காகத்தான் அதை அடிப்படை நோக்கமாக கூட தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அப்படி தொடங்கப்பட்ட அந்த திட்டம் அதாவது 19 ஆகஸ்ட்டில் முதலமைச்சர் தொடங்கி வச்சார்னு பார்த்தோம். அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகம் முழுக்க ஒரு 155 முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான அந்த ஒப்புதல் ஆணைகள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் வழங்கினார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சென்னையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் ஒரு 10லேருந்து 15 முன்னாள் படை வீரர்களுக்கு அவர் கடிதங்களை வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, இப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அதாவது இந்த 155 முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான திட்ட செலவினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24.43 கோடி ரூபாய். சரிங்களா, 24.43 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. முதல் கட்டமாக சற்றேறக்குறையதில் 30% பார்த்தீங்கன்னு சொன்னால் மானியமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். சரிங்களா, அதாவது 30% மானியத்தோட திட்ட செலவினம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 24.43 கோடி. சரிங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம் அதாவது இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் செயல்படுத்தப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் முன்னாள் படை வீரர்கள் சுய தொழிலில் ஈடுபட அவங்க ஏதாவது ஒரு விருப்பப்பட்ட தொழிலில் ஈடுபடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் சிறந்த தொழில் முனைவோராக மாறிட. சரிங்களா, அவங்க ஒரு என்டர்பிரினர்ஷிப்பாக மாறிட அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு அவருக்கு பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் வங்கிகள் மூலமாக கடன் உதவி செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை ஒரு புதுசாக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழில் அவர் சிறந்து விளங்கிட ஆசைப்படுதார் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவைப்படக்கூடிய பயிற்சியும் அதே போல் நிதியும் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தில் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கட்டமாக ஒரு 348 முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவங்க குடும்பத்தினர் பயனடையக்கூடிய வகையில் இந்த திட்டம் தமிழகம் முழுக்க செயல்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் மொத்த செலவினம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 50 லட்சம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, இந்த திட்டத்தினுடைய விவரங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தில் ஒரு முன்னாள் படை வீரர் தொழில் தொடங்குவதற்கு வங்கிகள் மூலமாக சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கடன் பெறுவதற்கான ஒரு வழிவகையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 1 கோடி ரூபாய் வரையிலான அந்த கடன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் தொகையில் 30% மூலதன மானியமாகவும் 3% பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி மானியமாகவும் வழங்கப்படும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, அதாவது ஒரு முன்னாள் படை வீரர் சுய தொழில் தொடங்கவோ இல்லை புதிதாக ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அதில் தொழில் முனைவோராக மாறவோ பார்த்தீங்கன்னு சொன்னால்
வங்கிகள் மூலமாக சற்றேறக்குறைய 1 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கான வழிவகைகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கடன் தொகையில் 30% பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலதன மானியமாகவும் 3% பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி மானியமாகவும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரி, இப்போ ஒரு முன்னாள் படை வீரர் இந்த திட்டத்தில் பயனடையணும்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து அவர் விண்ணப்பிக்கணும். யார்கிட்ட விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைமையர் தலைமையில் ஒரு தேர்வு பணிக்குழு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதற்காக அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுக்கிட்ட முன்னாள் படை வீரர் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் தான் தொழில் தொடங்குவதற்கான இல்லை தான் பயிற்சி பெறுவதற்கான அந்த விண்ணப்பத்தை வழங்கணும். சரிங்களா? அந்த விண்ணப்பத்தை வழங்கினதுக்கு அப்புறமாக மாவட்ட தலைமையிலான அந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை ஆய்வு செஞ்சுட்டு அதை வங்கிகளுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. தேவைப்படக்கூடிய எந்த பேங்க்கு தேவையோ அந்த வங்கிகளுக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க. அதற்கடுத்து வங்கியில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் குறித்து அவங்களும் ஆரம்ப கட்டமாக ஒரு விசாரணைகள் எல்லாம் நடத்தி அதற்கடுத்து தற்காலிக ஒப்புதல் ஆணைகளை, அதாவது தொழில் தொடங்குவதற்கான தற்காலிக ஒப்புதல் ஆணைகள், அந்த கடன் பெறுவதற்கான அந்த தற்காலிக ஒப்புதல் ஆணைகள் வங்கிகள் மூலமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க. இப்போ தற்காலிக ஒப்புதல் ஆணை ஒருத்தர் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த முன்னாள் படை வீரருக்கு சென்னையில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அரசு செலவில் பயிற்சி கொடுக்குறாங்க. சரிங்களா? சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் தொழில் முனைவோர் மேம்பாடு பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளெல்லாம் நிறைவடைந்ததுக்கு அப்புறமாக பேங்கிலிருந்து என்ன வருது அப்படின்னு சொன்னால் கடன் இறுதி ஒப்பளிப்பு, அதாவது கடன் பெறுவதற்கான அந்த எல்லா கட்ட விஷயங்களும் பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு கடன் தொகை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் மேம்படும். விருப்பப்படக்கூடிய சுயதொழில் அவங்க ஈடுபடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு தொழில் முனைவராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? எதிர்வரக்கூடிய காலங்களில் நிதி நிறுவனங்களோடையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 500 முன்னாள் படை வீரர்கள் அவங்க குடும்பத்தினர் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் செயல்படுத்த இருக்கிறாங்க, விரிவுபடுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது அந்த முன்னாள் படை வீரர்களுடைய தியாகத்தையும் சேவையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கீகரித்து நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை வழங்கி அவர்தம் குடும்பங்களையும் சமூகத்தையும் வலுப்படுத்துறத அரசினுடைய உறுதியை இது எடுத்துக்காட்டுகிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் சமீபத்தில் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் படை வீரர்களுக்கான முதல்வருடைய காக்கும் கரங்கள் திட்டம் குறித்து பார்த்தோம். இந்த திட்ட அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் 2024 சுதந்திர தின உரையில் வெளிப்படுத்துகிறாரு. இப்படி ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த திட்டம் 19/8/2025 தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டு முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 155 முன்னாள் படை வீரர்களுக்கு தமிழகம் முழுக்க தொழில் தொடங்குவதற்கான அந்த ஆணைகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது முன்னாள் படை வீரர்களுடைய பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் அதை நோக்கமாக கொண்டு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அதாவது இந்த ஆண்டு இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கான திட்ட செலவினம் அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய 24.43 கோடி ரூபாய். இதில் 30% பார்த்தீங்கன்னு சொன்னால் மானியமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதை பார்த்தோம். சரிங்களா? அடுத்து முன்னாள் படை வீரர்கள் சுய தொழிலில் ஈடுபடவோ இல்லது அவங்க சிறந்த தொழில் முனைவராக மாறவோ இந்த திட்டத்தில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தொழில் சார்ந்த பயிற்சிகளும் நிதி உதவிகளும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த திட்டம் தமிழகம் முழுக்க செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதில் 348 முன்னாள் படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் பயன்பெற இருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கான மொத்த செலவீனம்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் 50 கோடியே 50 லட்சம். சரிங்களா? திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவைப்படக்கூடியவங்களுக்கு வங்கிகள் மூலமாக சற்றேறக்குறைய 1 கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் உதவி பெறுவதற்கான வழிவகை தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்படுத்தி தரப்பட இருக்குது. அதில் 30% பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலதன மானியமாகவும் 3% பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி மானியமும் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த திட்டத்தில் பயனடைய ஒரு முன்னாள் படை வீரர் மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த தேர்வு பணிக்குழுக்கிட்ட என்ன பண்ணணும்னு சொன்னால் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். அவங்க விண்ணப்பத்தை ஆய்வு செஞ்சு வங்கிகளுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. வங்கிகளும் முதல் கட்ட அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அவங்களுக்கு தற்காலிகமாக ஒப்புதல் வழங்குவாங்க. தற்காலிக ஒப்புதல் பெறக்கூடிய அந்த முன்னாள் படை வீரர்களுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் முனைவோர் மேம்பாடு பயிற்சி வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அரசு செலவில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அந்த பயிற்சிகளை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா வங்கிகள் மூலமாக இறுதி ஒப்புதல் வழங்கப்பட்டு தொழில் தொடங்குவதற்கான அந்த கடன் உதவி வழங்கப்பட்டு அவங்க தொழில் தொடங்குவதற்கான அந்த வழிவகைகள் ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்த்தோம். எதிர்வரக்கூடிய காலங்களில் நிதி நிறுவனங்களோடு சேர்ந்து சற்றேறக்குறைய 500 முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவங்க குடும்பத்தினர் பயன்படக்கூடிய வகையில் இந்த இதில் தமிழ்நாடு அரசாங்கம் விரிவுபடுத்த இருக்கிறாங்க, செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால்
முன்னாள் படைவீரர்களுடைய தியாகத்தையும் சேவையும் அங்கீகரித்து நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை வழங்கி அவரது குடும்பங்களையும் சமூகத்தையும் வலுப்படுத்துறதுல அரசினுடைய உறுதியை இது எடுத்துக்காட்டுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.